الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. आज मैं एक दुआ की तरफ तवज्जो दिलाना चाहता हूँ जिसका ताल्लुक़ तमाम आलम इस्लाम से है।
इस वक्त मुसलमानों से हमदर्दी का तकाजा है। एक अहमदी को हज़रत सल्लल्लाहु अलैहि वसल्लम से जो मोहब्बत है और होनी चाहिए, उसका तकाजा है कि जो भी अपने आप को இன்று நான் ஒரு துவாவின் பக்கம் கவனமூட்ட விரும்புகிறேன். मंसूब करते हुए இது முழு இஸ்லாமிய உலகுடன் தொடர்புடையதாகும். मुसलमान कहता है जो भी இது முஸ்லிம்களுடன் நாம் கொண்டிருக்கும் அனுதாபத்தினால் விளைந்த பொறுப்பாகும். नुकसान ஒரு அஹ்மதிக்கு ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அன்பு இருக்கிறது, இருக்கவும் வேண்டும். தாம் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்திருப்பதாக கூறி उसके लिए एक अहमदी கலிமா ஓதி हकीकी मुसलमान है। தம்மை முஸ்லிம் என்று கூறுகின்ற ஒரு நபர் தாம் ஒரு முஸ்லிம் என்ற காரணத்தினால் ஏதாவது ஒரு வகையில் उसका सबसे ज़्यादा குறிவைக்கப்படுகின்ற போது அல்லது मुसलमानों की எந்த ஒரு முஸ்லிம் நாட்டிலும் बढ़कर इजहार करने वाले हों। நிம்மதியின்மையும் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்தும் இருக்கின்றதென்றால் அவர்களுக்காக ஒரு உண்மையான முஸ்லிமாக திகழ்கின்ற ஓர் அஹ்மதி துவா செய்ய வேண்டும். के लिए तो बढ़कर நாம் இக்காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்டவர்களாவோம். எனவே முஸ்லிம் மக்களின் மீது हुकूमत और वसाइल तो नहीं, அதிக அனுதாபம் காட்டக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. मुसलमानों की कर सकें या किसी मुल्क में अगर நாம் பையத்து உடன்படிக்கை எடுக்கும்போது இறைவனின் படைப்பினங்களின் மீது அனுதாபம் காட்டுவது கடமை என்று கூறி உடன்படிக்கை எடுக்கின்றோம். அவ்வாறிருக்க முஸ்லிம் மக்களுக்காக நாம் இந்த உணர்வை எல்லாவற்றிற்கும் மேலாக வெளிப்படுத்துவது அவசியமாகும். நம்மிடம் உலக ஆட்சி அதிகாரமோ செல்வமோ கிடையாது. हर अहमदी को எனவே அதை வைத்து ஆக்கப்பூர்வமாக நாம் முஸ்லிம் நாட்டிற்கு ஏதாவது தேவை ஏற்படும் போது உதவி செய்ய நம்மால் முடியாது. குறிப்பாக தற்போதைய சூழ்நிலையில் बाद मसाइल खड़े हुए சில நாடுகளில் காணப்படும் அரசியல் வீழ்ச்சியின் போது நாம் அவர்களுக்கு சென்று உதவும் அளவிற்கு நம்மிடம் வசதிகள் இல்லை. ஆனால் நாம் துவா செய்ய முடியும். या सियासतदानों से இதன் பக்கம் ஒவ்வொரு அஹ்மதியும் கவனம் செலுத்த வேண்டும். तो जो भी दिलानी चाहिए அல்லது कि இன்றைய நாட்களில் பிரச்சனைகள் எழுந்துள்ள அந்த நாடுகளில் வசிக்கின்ற அஹ்மதிகள் மற்றும் அஹ்மதிகளாக இருக்கின்ற அந்த நாட்டின் குடிமக்கள் துவா செய்வது மட்டுமின்றி அரசாங்க பதவி வகிப்பவர்கள் மற்றும் அரசியல்வாதிகளோடு தொடர்பு வைத்திருக்கும் அஹ்மதிகள் अरबाब इख्तियार அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். जब इक़्तिदार में आते हैं, सियासी लीडर जब इक़्तिदार में आते हैं சுயநலத்தை விட या किसी भी तरह इक़्तिदार में आते हैं तो हुकूकुल इबाद சமுதாய நலனுக்கே அதிக முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று அவர்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும். तो जाहिर ஆனால் तकवा की कमी இல்லா மாஷா அல்லாஹ் பொதுவாக முஸ்லிம் की तरफ அரசியல்வாதிகள் जिस किताब அரசியல் பொறுப்புகளை வகித்து நிர்வகிக்க வந்தால் पढ़ने का दावा करते हैं அல்லது வேறு ஏதாவது வழியில் அதிகாரம் कि तुम्हारे में வகிக்கின்ற போது இறை படைப்பினங்களுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகளை தமது கடமைகளை மறந்து விடுகின்றனர். இதற்கான அடிப்படை காரணம் இறை அச்சம் இல்லாததாகும் என்பது வெளிப்படையாக தெரியும். ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் जब ये इम्तियाज சமுதாயம் என்று தம்மை சொல்லிக்கொண்டு திருக்குரானின் மீது ஈமான் கொண்டுள்ளோம், அதை ஓதுகின்றோம் என்று வாதம் செய்து கொண்டு अपनी लपेट में அதன் அடிப்படை கட்டளைகளை மறந்து விடுகின்றனர். உங்களுக்கும் பிறருக்கும் இடையிலான வேறுபாடு அச்சமாகும் என்பதை மறந்து விடுகின்றனர். नाम इस्तेमाल हो இந்த வேறுபாடு இல்லாமல் போனதால் உலக மோகம், பேராசை
ஆகியவை ஆட்கொள்ளும் என்பது தெரிந்ததே. முஸ்லிம் என்று அழைக்கப்படுபவர் இஸ்லாத்தின் பெயர் பயன்படுத்தப்படும், ஆனால் माली की जा रही होती है। இறைவனுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகளும் इक़्तिदार இறை படைப்பினங்களுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகளும் नशे को சீரழிக்கப்படும். खुदा ताला के अहकामात पर செல்வம், तरजीह दी जा रही होती है ஆட்சி மோகம், या दौलत को அதிகார போதை के लिए ஆகியவற்றிற்கு இறைவனின் கட்டளையை விட அதிக முக்கியத்துவம் வழங்கப்படும். गैर ताकतों को அல்லது செல்வத்தை பாதுகாப்பதற்கும் जा रहा होता है। ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்கும் பிற நாட்டை சார்ந்திருக்க வேண்டியதிருக்கும். की हिफाजत अपने हम वतनों அந்நிய சக்திகளின் मुफादात की நலனும் பாதுகாப்பும் தமது நாட்டின் மக்களின் நலனை விடவும் முஸ்லிம் சமுதாயத்தின் நலனை விடவும் அதிக முக்கியம் என்று கருதப்படுகிறது. तो अपनी இதற்காக தேவைப்பட்டால் नहीं किया जाता தமது நாட்டின் பொதுமக்களின் மீது அநியாயம் இழைக்கவும் कि दौलत की लालच தயங்குவதில்லை. இன்னும் நாம் பார்க்கிறோம், செல்வத்தின் மீது உள்ள பேராசை वर्ज बना दी அரசாங்க அதிகாரிகளை अपनी जाती खजाने சுயநலவாதிகளாக ஆக்கிவிட்டது. कुल इबाद की अदना सी अदायगी में भी இவர்கள் தமது சொந்த கஜானாவை நிரப்புவதில் அதிக அக்கறை கொண்டவர்களாக உள்ளனர். இவர்களின் சுயநலத்திற்கும் படைப்பின சேவைகளுக்கும் இடையே எந்த பொருத்தமும் இல்லை. 100 தமக்காக என்றால் 1 पता चलता है பிற சேவைகளுக்காக என்ற கணக்கில் இவர்களின் பணி இருக்கிறது. सैकड़ों किलोग्राम सोना बाहर निकालती है। வெளிவந்துள்ள செய்திகளை வைத்து பார்க்கின்ற போது, அதாவது ஒரு அரசியல் தலைவர் நூற்றுக்கணக்கான கிலோகிராம் தங்கத்தை கடத்திவிட்டார். मुल्क की दौलत வேறு சிலரின் வீடு, हिसाब में रखा हुआ है। வீட்டின் கீழ்த்தளங்கள் களஞ்சியங்களால் நிரம்பியுள்ளது. बेशुमार இன்னொருவர் சுவிஸ் பேங்கில் நாட்டின் சொத்துக்களை தன்னுடைய கணக்கில் போட்டு வைத்துள்ளார். मुल्क के अवाम இன்னொருவர் வெளிநாட்டில் எண்ணற்ற லட்சங்கள் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளார். पाकिस्तान நாட்டின் பொதுமக்கள் ஒருவேளை ரொட்டிக்கு அலைகிறார்கள். இது அரபு நாடுகளின் நிலை மட்டுமல்ல, பாகிஸ்தானும் இதில் அடங்கும். ऐसे हम लोग हों அங்கு விலைவாசி மிகவும் அதிகரித்து விட்டது. ஒருவேளை ரொட்டி சாப்பிடுவது கூட அங்கு பலருக்கு கஷ்டமாகிவிட்டது. ஆனால் அரசு அதிகாரிகளும் அரசாங்க தலைவர்களும் की सजावटों और जाती சமுதாயத்தின் பணத்தை எடுத்து தமது சுய நலனிற்காகவும் ஆடம்பரங்களுக்காகவும் லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு பிற நாடுகளுக்கு செல்லும் போது ஷாப்பிங் செய்து விடுகிறார்கள். எனவே பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, மத்திய கிழக்கு நாடுகளாக இருந்தாலும் சரி, அல்லது சில ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கட்டும், शरीयत இன்றளவில் நிலைத்து நின்று வழிகாட்டுகின்ற ஒரு வேத நூலாகிய திருக்குரானும் சுன்னத்தும் கிடைக்கப்பெற்ற முஸ்லிம் தலைவர்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் மற்றும் இறை படைப்பினங்களுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகள் ஆகியவற்றை சீரழித்து விட்டார்கள். बस उम्मत मुसलमान तो एक तरफ रही, यानी முஸ்லிம் சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒருபுறம் இருக்க, இவர்கள் தமது சக நாட்டு மக்களின் சொத்துக்களையும் அபகரிக்கிறார்கள். இவ்வாறான மக்கள் இறை அச்சத்தின்படி நடந்து அரசாங்கம் நடத்துவார்கள் என்று நாம் எப்படி நம்ப முடியும்? ये लोग मुल्क में இவர்கள் நாட்டில் குழப்பங்கள் மற்றும் கிளர்ச்சியை ஏற்படுத்துவார்கள் என்று வேண்டுமானால் கூறலாம். தமது சக்தியை பயன்படுத்தி கொஞ்ச காலம் வரை ஆட்சி அமைக்க இவர்களால் முடியும். ஆனால் பொதுமக்களுக்கு நிம்மதியை வழங்க இவர்களால் ஒருபோதும் முடியாது. இவ்வாறான சூழ்நிலையில் ஒரு எதிர் விளைவு ஏற்படுகிறது. இது திடீரென்று ஏற்படுவது போன்று தெரியும், ஆனால் திடீரென்று இது ஏற்படுவதில்லை. बल्कि अंदर ही अंदर இது வெகு நாட்களாகவே உள்ளுக்குள்ளேயே ஒரு எரிமலை குழம்பாக வெந்து கொண்டிருக்கும் ஒன்றாகும். जाहिर होना शुरू हो गया।
இது சில நாடுகளில் இப்போது வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. இன்னும் சில நாடுகளில் சமயம் வரும்போது வெளிப்படும். இந்த எரிமலை குழம்பு வெடிக்கும் போது சக்தி வாய்ந்த ஆட்சியாளர்களையும் भस्म कर देता है। சாம்பலாக்கி விடுகிறது. और फिर क्योंकि இவ்வாறான எதிர் நடவடிக்கைக்கு என்று எந்த ஒரு வரையறையும் நிர்ணயிக்கப்படாததாலும் मजलूम का அநீதி இழைத்தவர்களுக்கு எதிராக எடுக்கும் நடவடிக்கையாக இருப்பதாலும் தமது கழுத்தை சுதந்திரமாக விடுவிப்பதற்கு முடிந்த அளவு எல்லா சக்தியும் செலவழிக்கப்படுவதாலும் அநீதி இழைக்கப்பட்டவர் வெற்றியடைந்தால் அவரும் அநீதியில் இறங்கிவிடுகிறார். எனவேதான் நான் அஹ்மதிகளுக்கு கின்றேன், இஸ்லாமிய நல்லுலகிற்காக इससे पहले அதிகமாக துவா செய்ய வேண்டும். पेट में आ जाए துவாவின் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். कि एक எல்லா நாடுகளுக்கும் இது பரவி அநீதி ஒரு தொடர்கதையாக மாறுவதற்கு முன் और अवाम இறைவன் ஆட்சியாளர்களுக்கும் குடிமக்களுக்கும் நல்லறிவை வழங்குவானாக. की तौफीक अता फरमाए। இறையச்சத்தின் வழியை கடைபிடிப்பதற்கான நல்வாய்ப்பினை வழங்குவானாக. முஸ்லிம் ஆட்சியாளர்களிடம் இறையச்சம் இருக்குமென்றால், உண்மையான ஈமான் இருக்குமென்றால், सरबराहान हुकूमत வாரிசு அடிப்படையில் ராஜாக்களாக இருந்து ஆட்சி புரிபவர்களும் की सूरत में அல்லது குடியரசு என்ற பெயரில் ஆட்சி நடத்துபவர்களும் के नाम पर हुकूमत தமது நாட்டின் பொதுமக்களின் अपने अवाम நன்மையை கருத்தில் கொள்பவர்களாக இருந்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, இஸ்லாமிய நாடுகளுக்கென்று ஒரு தனி அமைப்பும் இருக்கிறது. இந்த அமைப்பு வெறும் பெயர் அளவிலான அமைப்பாகவும் இருந்திருக்காது. மாறாக முஸ்லிம் நாடுகள் தமது பொறுப்புகளை நிறைவேற்றியவாறு ஒருவருக்கொருவர் உதவி செய்பவர்களாக இருந்திருப்பார்கள். ना कि अपने मुफादात के लिए தவிர தமது சுய நலத்திற்காக உலகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் பிற அந்நிய சக்திகளுக்கு உதவி இருக்க மாட்டார்கள். तो आलम इस्लाम की एक हैसियत உண்மையான இறை அச்சம் இருந்தால் आलम इस्लाम अपनी हैसियत दुनिया से मनवाता है। இஸ்லாம் உலகில் மிக பெரும் சக்தியாக திகழும். ஆசிய கண்டத்தின் ஒரு பெரும் பகுதியும் பிற கண்டங்களின் ஒரு சில பகுதிகளும் முஸ்லிம் நாடுகளாக இருக்கின்றன. हिस्सों में इस्लामी ममालिक हैं, इस्लामी हुकूमतें हैं। ஆனால் உலகில் இந்த சமுதாயம் अमूमन ஏழை சமுதாயம் என்றே அறியப்படுகிறது, ममालिक को गरीब कौमों के सीसे அல்லது முன்னேறாத சமுதாயம் என்ற அளவில் அறியப்படுகிறது. या कुछ तरक्की पजीर कहलाते எண்ணெய் வளம் கொண்ட சில நாடுகள் கூட हैं, जिनके पास तेल की दौलत है। பிற பெரிய நாடுகளின் கட்டுப்பாட்டின் கீழ்தான் உள்ளன. இந்த நாடுகளின் பட்ஜெட் மற்றும் இவர்கள் பிற நாடுகளுக்கு வழங்கும் கடன்கள் மற்றும் मदद जो वो गरीब मुल्कों के இவை பிற ஏழை நாடுகளுக்கு को देते हैं, செய்து வரும் உதவிகள் மற்றும் இதற்காக நிர்ணயம் செய்யப்படும் பட்ஜெட் ஆகிய எல்லாவற்றின் கட்டுப்பாடும் அந்நிய நாட்டின் கையில்தான் உள்ளது. இறையச்சம் இல்லாததன் காரணமாகவும் இறைவனுக்கு பதிலாக மனிதனுக்கு அஞ்சுவதன் காரணமாகவும் बंदों से डरने தகுதி இன்மை மற்றும் அறிவீனத்தின் காரணத்தாலும் தமது சுயநலத்தின் காரணத்தினாலும் ना ही இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. अपने मुल्कों में इंडस्ट्री நாட்டின் பொருளாதாரம் சரியாக பயன்படுத்தப்படவில்லை. நாட்டின் தொழிற்சாலைகளை வளர்ப்பதற்காக பொருளாதாரம் பயன்படுத்தப்படவில்லை. அதேபோன்று விவசாயத்தை முன்னேற்றுவதற்காகவும் பயன்படுத்தப்படவில்லை. की वजह से முஸ்லிம் நாடுகளின் ஒட்டுமொத்த செல்வம், பல்வேறு நாடுகளின் பலதரப்பட்ட சீதோஷ்ண நிலை मुख्तलिफ ஆகியவற்றை பார்க்கும்போது साइल की दौलत பல வகையான விளைச்சல்களை உருவாக்க இவை தகுதியுடையவையாக இருக்கின்றன. பல்வேறு இயற்கை வளங்களின் செல்வம் மற்றும் மனித வளம் மற்றும் அறிவுத்திறன் ஆகியவற்றை கொண்டு முஸ்லிம் நாடுகள் உலகில் ஒரு பெரிய புரட்சியையே ஏற்படுத்த முடியும். ஆனால் ஒவ்வொரு நாட்டின் குறிக்கோளும் அது கொண்டிருக்கின்ற முக்கியத்துவமும் வெவ்வேறாக இருப்பதால் அது நடப்பதில்லை. முஸ்லிம்
நாடுகளில் உள்ள விஞ்ஞானிகளும் கண்டுபிடிப்பாளர்களும் தமது அறிவு திறனின் பயன்பாட்டையும் மதிப்பையும் முன்னேறிய நாடுகளில் சென்று ஏன் செலுத்துகிறார்கள்? ஏனென்றால் அந்த அளவிற்கு அவர்களுக்கு உள்நாட்டில் மதிப்பு இல்லை, அவர்களை பயன்படுத்துவதில்லை, அவர்களுக்கு வசதிகள் அமைத்து கொடுக்கப்படுவதில்லை. அவர்களின் கால் உள்நாட்டில் முன்னேறும் போது அரசியல்வாதிகளின் சுயநலம் அவர்களின் முன்னேற்றத்தை தடுத்து விடுகிறது. இஸ்லாமிய நாடுகளில் மலேசியா தொழில்நுட்பத்தில் மிகவும் முன்னேறிய நாடு என்று எண்ணப்படுகிறது. ஆனால் வளர்ந்த நாடுகள் மலேசியாவை வளர்ந்து வரும் நாடாகவே குறிப்பிடுகின்றன. ஆக இங்கும் மீண்டும் அதே விஷயம்தான் திரும்புகிறது. அதாவது இறை அச்சம் அறவே இல்லை. எல்லா குழப்பங்களும் இஸ்லாத்தின் பெயரால் செய்யப்படுகின்றது. இப்போது மதிப்பீடுகள் மாறிவிட்டன. நாம் முன்னேற வேண்டுமென்றால் நாம் நமது மதிப்பை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாட்களில் நிலவுகின்ற சூழ்நிலை எவ்வளவு கவலைக்குரிய நிலை என்று பாருங்கள். மூமின்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர் ஆவர் என்று கட்டளை இருக்கிறது. ஒரு உறுப்பு வேதனை அடைந்தால் பிற உறுப்புகளும் வேதனை அடைகின்றன. திருக்குரானில் இறைவன் கூறுகின்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின் ஒருவருக்கொருவர் சகோதரர் ஆவர் என்று கூறுகின்றான். ஆனால் சில நாடுகளில், உதாரணமாக எகிப்தில் இருந்து செய்திகள் வருகின்றன, பிற நாடுகளில் இருந்தும் செய்திகள் வருகின்றன. அதாவது அரசு சட்டப்பூர்வமாக பொதுமக்களுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கையோடு விட்டுவிடாமல் பொதுமக்களுக்கு இடையிலும் சண்டையை மூட்டிவிட்டுள்ளது. அரசுக்கு ஆதரவாக இருந்த பொதுமக்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டன. அதாவது பொதுமக்களுடனேயே சண்டையிட்டனர். இதில் அரசும் அங்கம் வகித்தது. முஸ்லிம் நாடு குடியரசு முறையில் ஆட்சியை அமல்படுத்துவதாக அறிவிப்பு செய்தால் பொதுமக்கள் வன்முறையில் கிளர்ச்சியில் ஈடுபடாத வரை அரசாங்கம் பொறுத்திருக்க வேண்டும். ஆனால் செய்திகளை வைத்து பார்க்கின்ற போது வன்முறையும் கிளர்ச்சியும் அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து முதலில் அறிவிக்கப்பட்டது. இது நூற்றுக்கணக்கான உயிர்களை கொன்றுவிட்டது. இதனால் ஒருபுறம் மேற்கத்திய நாடுகளை பின்பற்றி ஜனநாயக ஆட்சி வேண்டும் என்ற கோஷம், மறுபுறம் அரசாங்கத்திற்கு சகிப்புத்தன்மை அறவே இல்லை. கொடுமை என்னவென்றால் முஸ்லிம்களின் மீது அநியாயம் இழைக்கின்றார். ஜனநாயக ஆட்சி முறையை பின்பற்ற வேண்டும் என்றால் அதற்கு சகிப்புத்தன்மையும் அதிகம் இருக்க வேண்டும். இஸ்லாமிய நாடுகளின் அமைப்பு இதில் நடந்து கொள்ள வேண்டிய முறைப்படி நடந்து கொள்ளவில்லை. எந்தவித சீர்திருத்த முயற்சியும் செய்யப்படவில்லை. இவை அனைத்தும் கடந்த சில வாரங்களில் எகிப்து, லிபியா போன்ற நாடுகளில் நடக்கிறது. இத்துடன் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் வன்முறையாளர்களால் நடந்து வருகின்ற நடவடிக்கைகள் எல்லாம் இஸ்லாமிய உலகின் பெயரை கெடுக்க காரணமாக அமைந்துள்ளது. இவை அனைத்தும் சகோதரத்துவத்தை உருவாக்குங்கள் என்று முஸ்லிம்களுக்கு இடப்பட்டுள்ள கட்டளை மீறப்படுகிறது. இவை அனைத்தும் இறை அச்சம் முற்றிலும் மறைந்துவிட்டது என்று ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று இறை அச்சம் இன்மையின் காரணமாக நடந்து வருகிறது. எனவே இப்போது இஸ்லாத்தின் மதிப்பை பெருக்குவதற்காக, இஸ்லாமிய நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக, இஸ்லாமிய நாட்டின் ஆட்சியாளர்களுக்கும் குடிமக்களுக்கும் இடையே அமைதி மற்றும் நிம்மதியை நிலைநாட்டுவதற்காக அனைவரும் இரையச்சம் கொள்வது அவசியமாகும். இதன் பக்கம் யாரும் கவனம் செலுத்த தயாராக இல்லை. கவனம் செலுத்த வேண்டும் என்றால் அதற்காக ஒரே வழி தௌபா மற்றும் இஸ்திக்ஃபார், அதாவது பாவ மன்னிப்பு கேட்டவாறு எல்லா இயக்கங்களும்
இறைவன் முன்னால் சிரம்பணிய வேண்டும். இறை அச்சத்தின் வழியை தேட வேண்டும். ஜஹர் அல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர், அதாவது கடலும் கரையும் குழப்பத்தால் சூழப்படுகின்ற போது எதை தேட வேண்டும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். திருக்குரான் இதற்கான தீர்வை தந்துள்ளது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவ்விஷயத்தை மிகவும் தெளிவாக விளக்கியுள்ளார்கள். இந்த குழப்பத்தை போக்குவதற்கு ஒரே வழிதான் உள்ளது. அந்த வழியாவது இக்காலத்தின் மசீஹ் மற்றும் மஹதியை ஏற்றுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சலாமை எட்ட வைக்க வேண்டும். இதன் பக்கம் கவனம் செலுத்தாத வரை உலக பேராசை வளர்ந்து கொண்டே செல்லும். சீர்திருத்தத்திற்கான வழிகள் பிரகாசம் அடைவதற்கு பதிலாக இருள் நிறைந்து கொண்டே செல்லும். இதை தவிர வேறு இரண்டாவது வழி இல்லை. இறையச்சத்திற்கான வழி இறைவனுடன் தொடர்பு கொள்வதன் மூலமே கிடைக்கும். இறைவனுடன் தொடர்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் இறைவன் கூறிய வழியில்தான் கிடைக்கும். கடந்த சில நாட்களுக்கு முன் எனக்கு ஒருவர் ஒரு வெப்சைட்டிலிருந்து ஒரு பக்கத்தை பிரிண்ட் எடுத்து அனுப்பினார். அது ஆங்கில மொழியில் இருந்தது. அதில் முஸ்லிம்களின் இன்றைய நிலையை பற்றி விவரித்தவாறு முஸ்லிம் அமைப்பு ஒன்றின் சார்பில் கவனமூட்டப்பட்டிருந்தது. அதாவது இன்றைய நாட்களில் இஸ்லாமிய நாடுகளில் நடந்து வருகின்ற நிகழ்வுகளுக்கு நிரந்தர தீர்வு என்ன என்ற கேள்விக்கு அவர் எழுதுகிறார். நான் அதை சுருக்கமாக கூறுகிறேன். முழு உலக முஸ்லிம் சகோதர சகோதரிகள் தமது நாட்டில் சுதந்திரத்திற்காக முயற்சி செய்ததை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் இந்த சம்பவங்களின் மீது நமது ஒரு சில கருத்துக்களை கூற விரும்புகின்றோம் என்று கூறி முதல் விஷயமாக அவர் எழுதுகிறார், அநியாயம் இழைக்கப்படும் அரசுக்கு எதிராக குரல் எழுப்புவது இன்றைய இஸ்லாத்தின் தேவையாகும். இது மிகவும் வெளிப்படையான உண்மையாகும் என்பதற்கு நாம் அனைவரும் சாட்சியாவோம். எகிப்து மற்றும் துனிசியா ஆகிய நாடுகளில் நிகழ்ந்த நிகழ்வுகள் தீய ஆட்சியாளர்களை ஆட்சியிலிருந்து அகற்றிவிடலாம் என்று உலகத்திற்கு காட்டிவிட்டன. பிறகு இன்னும் அவர் மேற்கத்திய ஊடகங்களை பற்றி விவரித்தவாறு இவ்வாறு எழுதுகிறார், ஊடகங்கள் இஸ்லாத்திற்கு எதிராக சில வழக்கு சொற்களை பயன்படுத்துகின்றன. இதன் விளைவாக இஸ்லாம் ஒரு பயங்கரமான மதம் என்று காட்சியளிக்கிறது. பிறகு எழுதுகிறார், இந்த மக்கள் ஹிலாஃபத் அமைப்பை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஹிலாஃபத்தின் மூலம் திருக்குரான் மற்றும் ஹதீஸின் வாயிலாக வாழ்க்கை அமைப்பை இது வர்ணிக்கிறது. இஸ்லாமிய முறைப்படியான வாழ்க்கையில் இருந்து மக்களின் உள்ளங்களை விலக்குவதற்கான பிரச்சாரத்தை நாம் கடந்த 10 வருடங்களாக பார்த்து வருகிறோம். இந்த தாக்குதல் பர்தா, திருக்குரான், ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஷரியத்தின் புனித தன்மையின் மீது தொடுக்கப்படுகிறது. இது அன்றாட வாழ்க்கையில் இருந்து அரசியல் ஆட்சி வரைக்கும் எல்லா துறைகளையும் பாதிக்கிறது என்று கூறுகிறார். பிறகு இஸ்லாமிய சமுதாயத்தில் ஹிலாஃபத் அமைப்பு மிகவும் இன்றியமையாததாகும். இஸ்லாமிய ஆட்சி ஹிலாஃபத்தை மையமாக கொண்ட ஆட்சியாகும். எனவே இதுவே நமது மார்க்கத்தின் உயிராகும். இஸ்லாமிய முறையிலான ஆட்சி ஹிலாஃபத் ஒன்றுதான் ஆட்சியாளர்களை மிகவும் நெருக்கமாக கண்காணிக்க முடியும். இதில் ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். அவர்கள் நாட்டின் குடிமக்களுக்கு பொறுப்பாளி ஆவார்கள். சுதந்திரமான நீதிமன்றங்களும் ஊடகங்களும் இருக்கும். இங்கு பெண்களுக்கு தாய், தாரம், சகோதரி ஆகிய பதவிகள் உயர்ந்தது என்று ஆக்கப்படுகிறது. இங்கு எந்த வெள்ளையருக்கும் கருப்பரின் மீது பெருமை இல்லை. மத இன பாகுபாடுகள் ஏதுமின்றி, ஏழை பணக்காரர் பேதமின்றி அனைவருக்கும் ஒரே சட்டம் இருக்கும். இங்கு அரசு பொதுமக்களுக்காக உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவற்றிற்கு வகை செய்யும். இந்த ஒரு வழிதான் உள்ளது. இந்த வழியில் நடந்தால் இஸ்லாம் தனது ஆன்மீக நல்லொழுக்க ஒளியின் பிரகாசத்தை உலகில் மீண்டும் பரப்ப முடியும். இதன் பிறகு அவர் முஸ்லிம்களின் சிந்தனையை மீண்டும் ஹிலாஃபத்தின் பக்கம் திருப்ப முயன்றுள்ளார். அதாவது ஹிலாஃபத்திற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யுங்கள்
உலக ஆட்சி முறைக்கு எதிராக குரல் எழுப்புங்கள், ஹிலாபத்தை நிலைநாட்ட முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் இது இல்லாமல் முஸ்லிம் சமுதாயத்திலும் உலகிலும் புரட்சி ஏற்பட முடியாது என்று கூறுகிறார். இது அவர் கூறிய கருத்தின் சாராம்சமாகும். எனவே முஸ்லிம்களை ஒன்று திரட்டுவதற்காகவும் நீதியை நிலைநாட்டவும் உலகில் அமைதியை நிலைநாட்டவும் நிச்சயமாக ஹிலாபத் ஒன்றுதான் சரியான வழியை காட்ட முடியும். அரசு பதவியை வகிப்பவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகிய இரு சாராரின் உரிமைகளை வரையறுப்பதும் அதன்படி செயல்படுவதன் பக்கம் கவனமூட்டுவதும் ஆகிய பணிகளை ஹிலாபத் ஒன்றுதான் சிறந்த முறையில் செய்ய முடியும். எழுதியவர் மிகவும் சரியாகத்தான் எழுதியுள்ளார். ஆனால் இதன் பின்னால் இருக்கும் சிந்தனை தவறாகும். பொதுமக்கள் எழுச்சியடைந்து ஹிலாபத் ஆட்சியை நிலைபெறச் செய்ய இவர் தூண்டுகிறார். இது தவறாகும். ஹிலாபத் அமைப்போடு இணைந்தால் மட்டுமே முஸ்லிம் சமுதாயம் சீர்பெறும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த இஸ்லாமிய அமைப்பானது முஸ்லிம்களுக்கு பல்வேறு சிறந்த சரியான தீர்வுகளை வழங்கியுள்ளது. ஆனால் இதை பொதுமக்கள் மற்றும் மனித முயற்சியால் பெற முடியாது. ஹிலாபத்தே ராஷிதா மனித முயற்சியால் நிலை பெற்றதா? மிகவும் அச்ச நிலையிலும் ஆதரவற்ற சூழ்நிலையிலும் இறைவன் மூமின்களின் உள்ளத்தில் ஊக்கத்தை ஏற்படுத்தி இறைவன் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹிலாபத்திற்காக தேர்ந்தெடுத்தான். எனவே ஹிலாபத் இறைவனின் அருள்கொடையாகும். மூமின்களுக்கு இறைவன் வழங்கும் ஓர் அருள்கொடையாகும். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு பின்னர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஹிலாபத் ராஷிதா நிலைபெறும் என்று முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள். அதன் பிறகு தோன்றுகின்ற ஒவ்வொரு காலகட்டமும் அநீதி நிறைந்த காலகட்டமாக இருக்கும் என்றே கூறினார்கள். அதன் பிறகு இன்னொரு முன்னறிவிப்பும் செய்தார்கள். அது திருக்குரானில் இவ்வாறு வந்துள்ளது, வாஹரின மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம் என்பதில் அது தென்படுகிறது. இதற்கு விளக்கம் கொடுத்த ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மதிய மசீஹின் தோற்றம் என்று கூறியுள்ளார்கள். அவர் அரபி அல்லாதவரும் பாரசீக வம்சத்தை சேர்ந்தவராகவும் இருப்பார் என்றார்கள். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமையாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அச்சு பதிக்கப்பட்டவராகவும் ஷரியத்தை புதிதாக கொண்டு வராதவராகவும் இருப்பார். எனவே முஸ்லிம் ஹிலாபத்தை நிலைநாட்ட விரும்பினார். இந்த அடிப்படை விதிகளுக்கு உட்பட்டு ஒரு ஹிலாபத்தை நிலைநாட்ட முயற்சி செய்ய வேண்டும். ஒரு ஹதீஸில் வருகிறது, ஹஜ்ரத் ஹுசைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறைவன் நாடும் வரை உங்களில் நுபுவத் இருக்கும். அதன் பிறகு அல்லாஹ் அதை எடுத்துக்கொள்வான். அதன் பிறகு இறைவன் நுபுவத் வழியில் ஹிலாபத்தை வழங்குவான். பிறகு இறைவன் நாடும்போது அதையும் எடுத்துக்கொள்வான். அதன் பிறகு இறைவனின் திட்டத்தின்படி கொடுங்கோல் ஆட்சி நிலவும். இதனால் மக்கள் மிகவும் சிரமப்படுவார்கள். இந்த காலம் முடிந்தவுடன் அவனது இரண்டாவது திட்டத்தின்படி இதைவிட இன்னும் கடுமையான கொடுங்கோல் ஆட்சி நிலவும். பிறகு இறைவனின் கருணை பொங்கி எழும். பிறகு இந்த அநியாயமான காலகட்டத்தை இறைவன் முடித்து விடுவான். பிறகு நுபுவத்தின் வழியில் ஹிலாபத்தை நிலைபெறு செய்வான். இதை சொன்ன பிறகு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியுற்றார்கள். எனவே ஹிலாபத்தை நிலைநாட்டுவதற்கு இறைவனின் கருணை பொங்கி எழ வேண்டும். இதை விட்டுவிட்டு இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக பொதுமக்கள் காட்டும் எழுச்சியின் மூலம் ஹிலாபத் நிலை பெறாது. இவ்வாறு ஒவ்வொரு நாட்டிலும் ஹிலாபத்தை உருவாக்குவார்களா? ஒரு நாட்டில் ஹிலாபத்தை உருவாக்கினால் முஸ்லிம் எந்த அமைப்பில் ஒன்று சேர்வார்கள்? தொழுகைக்கு கூட தனித்தனி இமாம் நியமிக்கப்படுகின்றார். ஒரு பிரிவு மற்ற பிரிவை இமாமாக ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே இதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. முதலில் மசீஹ் மவுத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதன் பிறகு அவர்களை தொடர்ந்து வந்த ஹிலாபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதில் ஹிலாபத் வன்முறையாளர்களுக்கு எதிராக வன்முறையின்
आप अलैहिस्सलाम के बाद விளைவாக நிலைநாட்டப்படுவதில்லை. को माने முஸ்லிம் சமுதாயத்தின் இரண்டு பிரிவினர்கள் மத்தியில் துப்பாக்கிச்சூடு நடத்தியோ அல்லது கொலைகளை செய்தோ உருவாகவில்லை. மாறாக இது இறைவனின் கருணை எழுச்சி பெற்றதால் உருவாகிய ஹிலாஃபத் ஆகும். இறைவனின் கருணை மற்றும் அருள்கொடையாக கிடைத்த ஹிலாஃபத் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மட்டும் அமைதி, அன்பு, நேசம் ஆகியவற்றை வழங்குவதற்கு உத்தரவாதம் அளிக்காது. மாறாக இது முழு உலகத்திற்கும் அமைதியை தர உத்தரவாதம் அளிக்கிறது. இது நாடுகளுக்கு நீதி, நேர்மை ஆகியவற்றின் பாதையில் வழிநடக்க கவனமூட்டும். பொதுமக்களும் நேர்மை மற்றும் உழைப்பு ஆகியவற்றின் பக்கம் கவனமூட்டும். எனவே ஜமாத்தே அஹ்மதி और ईमानदारी की तरफ எப்போதும் போன்று இன்றும் உலகில் பரவியுள்ள குழப்பத்திற்கு ஒரே வழியை காட்டுகிறது. அதாவது சிறந்த சமுதாயமாக ஆவதற்கு ஒரு கையில் ஒன்று சேர்வது, तवज्जो दिलाएगी। ஒன்று சேர்ந்து உலகத்தின் जमात अहमदिया तो உள்ளத்திலிருந்து அச்சத்தை போக்கி முழு உலகிற்கும் அன்பு, நேசம் ஆகியவற்றிற்கான உத்தரவாதத்தை அளிக்கிறது. இறைவனிடம் தொடர்பை ஏற்படுத்தி நீங்கள் உங்களது இம்மையையும் மறுமையையும் சீர்திருத்திக் கொள்ளுங்கள். இறைவன் இப்போதும் தான் நாடுபவரை தனது நண்பனாக்கிக் கொள்வான் என்பதை நம்புங்கள். उसके लिए अमल இதன் மூலம் சிறந்த சமுதாயம் எப்போதும் தனது மகத்துவத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். இவ்வனைத்தும் காலத்தின் இமாமோடு இணைவதால் ஏற்படும். இந்த ஒரு வழிதான் इस यकीन पर कायम हो जाओ कि खुदा ताला முஸ்லிம்களின் நிலை சீர்பெறுவதற்கான வழியாகும். ஹஜ்ரத் மசீமுல் இஸ்லாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், இந்த அடியான், அதாவது நான், திருக்குரானின் கட்டளைகளை மிகவும் தெளிவாக எடுத்து கூறுவதற்காகத்தான் அனுப்பப்பட்டுள்ளேன். நான் உண்மையாகவே கூறுகின்றேன், மசீஹின் கையால் உயிர் பெற்றவர்கள் மரணித்து விட்டனர். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள கிண்ணத்திலிருந்து பானம் அருந்துபவர் ஒருபோதும் மரணிக்க மாட்டார். நான் வாழ்க்கையை வழங்கக்கூடிய விஷயங்களை கூறுகின்றேன். என் வாயிலிருந்து வெளிப்படுகின்ற ஞானத்தை போன்று வேறு ஒருவரால் ஞானத்தை வழங்க முடிந்தால் நான் இறைவன் புறமிருந்து வந்தவன் அல்ல என்று நீங்கள் கருதலாம். ஆனால் நான் போதிக்கின்ற ஞானம் மிகுந்த போதனைகள் யாவும் இறந்த உள்ளங்களுக்கு உயிரூட்டம் பானமாகும். இவை வேறு யாரிடமிருந்தும் கிடைக்காது. कह सकता है இதன் பிறகு நீங்கள் இந்த நீரூற்றை மறுத்துவிட்டால் இதற்கான குற்றத்திற்கு எந்த சாக்குப்போக்கும் சொல்ல முடியாது. दूसरी जगह से नहीं मिल सकती। வானத்திலிருந்து திறக்கப்பட்ட இந்த அறிவு நீரூற்றை உலகத்தால் தடுத்துவிட முடியாது. எனவே நீங்கள் எதிர்ப்பில் அவசரம் காட்டாதீர்கள். தெரிந்து கொண்டே நீங்கள் இறைவன் கூறும் இந்த குற்றத்தை செய்து பழியை உங்கள் மீது நீங்களே போட்டுக்கொள்ளாதீர்கள். இறைவன் கூறுகின்றான், வலா தக்ஃபு மா லைஸலக பிஹி இல்ம் இன்ன ஸம வல் பஸர வல் ஃபவாத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. உமக்கு எதனை பற்றிய அறிவு இல்லையோ அதனை பின்பற்றாதீர். ஏனென்றால் காது, கண், மனம் இவை எல்லாவற்றையும் குறித்து உம்மிடம் விசாரிக்கப்படும். தப்பெண்ணத்தில் எல்லை மீறாதீர்கள். நீங்கள் உங்கள் கூற்றுக்களின் காரணமாக பிடிக்கப்பட்டு விடாதீர்கள். முஸ்லிம்களே, நீங்கள் உண்மையான உள்ளத்தோடு இறைவன் மற்றும் அவனது தூய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஈமான் கொண்டவர்கள் என்றால் இறைவனின் உதவியை எதிர்பார்த்திருங்கள். और नुसरत इलाही के मुंतज़िर हो तो यकीनन समझो कि नुसरत का वक्त आ गया। ஏனென்றால் இறை உதவிக்கான நேரம் வந்துவிட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வியாபாரம் மனிதனுடையது அல்ல. அவ்வாறு எந்த ஒரு மனிதன் திட்டமும் இதற்கு அடித்தளம் அமைக்கவில்லை. மாறாக இது ஏற்கனவே தூய வேத நூட்களில் முன்னறிவிக்கப்பட்ட அதே விடியற்காலையாகும். இறைவன் உங்களுக்கு தேவையுடைய போது உங்களை ஞாபகம் வைத்திருக்கிறான். நீங்கள் பாதாள குழியில் விழுந்திருப்பீர்கள். ஆனால் இறைவனின் கருணை மிகுந்த கரங்கள் உடனடியாக உங்களை உயர்த்திவிட்டது. எனவே நன்றி செலுத்துங்கள். இன்று உங்கள் புத்துணர்விற்கான நாள் பிறந்துவிட்டது என நீங்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதியுங்கள். இறை நேசர்களின் இரத்தால் நீர் பாய்ச்சிய மார்க்கத்தின் இந்த தோட்டத்தை இறைவன் ஒருபோதும் வீணாக்க மாட்டான்.
பிற சமுதாயத்தின் மார்க்கங்களைப் போன்று இஸ்லாமும் வெறும் கட்டுக்கதைகளாக இருக்க இறைவன் விரும்பவில்லை. இருள் முழுமையாக வெற்றி கொண்ட பிறகு அவன் தன் புறமிருந்து ஒளியை கொண்டு வந்தான். எனவே இறைவனின் கருணையின் எழுச்சி ஹலிஃபத்துல்லா, அதாவது இறைவனின் ஹலீஃபாவை அனுப்பியது. அந்த இறைவனின் ஹலீஃபா தமது நம்பிக்கையின்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பை நிறைவேற்றியவாறு ஈமானை கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வந்துள்ளார். இஸ்லாத்தின் உண்மையான ஒளியை நமக்கு காட்டிவிட்டார். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு அவர்களால் முன்னறிவிக்கப்பட்டபடி மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஹிலாஃபத் தொடங்கிவிட்டது. இந்த ஹிலாஃபத்தை பற்றி ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் சென்ற பிறகு இறைவன் தனது இரண்டாவது வல்லமையை உங்களுக்கு வெளிப்படுத்துவான், அது எப்போதும் உங்களுடன் இருக்கும். இக்கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியுள்ளார்கள் என்று முன்னதாகவே நான் கூறினேன். எனவே அஹ்மதிகள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமாக இந்த தூது செய்தியை மக்களுக்கு எட்ட வையுங்கள். உங்களுக்கு உங்களுடைய உறுதிப்பாடு ஹிலாஃபத்தின் கேடயத்தின் பின்னால் தென்படுகிறது என்றால் அந்த ஹிலாஃபத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பிற்கு ஏற்ப மலர்ந்துவிட்டது. இதற்காக எவ்விதமான எழுச்சி மிகுந்த போராட்டத்திற்கும் அவசியமில்லை, எவ்வித துப்பாக்கிச்சூடும் தேவையில்லை. இந்த அருள் கொடையானது இறைவனின் அருளால் மட்டுமே கிடைக்கக்கூடியதாகும். அது கிடைத்துவிட்டது. இது பொதுமக்களின் தூண்டுதலாலோ எழுச்சியினாலோ உருவாகும் ஒன்றல்ல. எனவே வாருங்கள், இந்த இறைவனின் ஜமாத்தின் அங்கமாக மாறி சமுதாயத்தின் வலிமைக்கு உறுதியாக துணை நில்லுங்கள். இந்த வழி மட்டுமே இறைவன் மீது கொண்டிருக்கும் ஈமானை முழுமையாக்கும் வழியாகும். இந்த வழி மட்டுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொண்டிருக்கும் அவர்களுக்கு கட்டுப்படுவதற்கும் உண்மையான முறையில் வெளிப்படுத்தும் வழியாகும். முஸ்லிம்களுக்கு இந்த அடிப்படை கருத்தை புரியக்கூடிய நல்வாய்ப்பை இறைவன் நல்குவானாக. அவர்களும் அங்கும் இங்குமாக தடுமாறுவதற்கு பதிலாக இறைவன் கூறிய வழியை கடைபிடிப்பார்களாக. ஆக இந்த வழியை கடைபிடிப்பதுதான் சிறந்த தீர்வு என்று அவர்களே கூறியுள்ளார்கள். முஸ்லிம் சமுதாயம் இறைவனின் அருளை ஈர்ப்பதற்கு அவசியமான ஆன்மீக வழிமுறை இது என்பதை இவர்களே ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். இதன் பக்கம் அஹ்மதிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கவனமூட்டி வருகின்றார்கள், இனியும் கவனமூட்டி வருவார்கள். மசீஹ் மற்றும் மஹ்தியை ஏற்றுக்கொண்டு உங்களது உறுதிப்பாட்டிற்கான ஏற்பாட்டை செய்து கொள்ளுங்கள். எவ்வாறு இருப்பினும் நான் முன்னதாக கூறியதற்கு ஏற்ப அஹ்மதிகள் துவாவின் பக்கம் குறிப்பாக கவனம் செலுத்துவார்கள். பௌதீக முறையில் மக்களுக்கு புரிய வையுங்கள். இறைவன் ஒவ்வொரு முஸ்லிம் நாட்டிற்கும் விழிப்புணர்வு மிக்க நீதியை விரும்புகின்ற இறை அச்சத்தை கொண்ட நல்ல தலைமையை வழங்குவானாக என்று துவா செய்ய வேண்டும். இதுவரைக்கும் உள்ள நிலைமையை வைத்து பார்க்கும்போது வெளிப்படையில் நிம்மதியாக இருப்பது போல தோன்றினாலும் இதில் அரசியல்வாதிகளின் சுயநலம்தான் தென்படுகிறது. புதிய ஆட்சியாளர்களாக பதவி ஏற்பவர்களும் சுயநலவாதிகளும் ஆகவே தென்படுகின்றார்கள். முகங்கள் மாறுகின்றது, ஆனால் ஆட்சி முறை பழைய மாதிரியே தான் இருக்கின்றது. சில நாடுகளின் பொதுமக்களுடைய எதிர் நடவடிக்கையை தற்போது நாம் பார்த்து வருகின்றோம். அங்குள்ள நிலைமையை பொறுத்தவரை வெள்ளம் தலைக்கு மேல் போய்விட்டது என்றே கூற வேண்டும். உள்ள கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் பொதுமக்களின் உரிமைக்கு குரல் கொடுக்க ஆரம்பித்துவிட்டார்கள். இந்த உணர்வு இவர்களுக்கு முன்கூட்டியே வந்திருப்பின் பொது சொத்துக்களும் இவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்காது, உயிர் சேதமும் இவ்வளவு ஏற்பட்டிருக்காது. இந்த நிலையில் எல்லா நாடுகளும் பாதுகாப்பின்றி காணப்படுகிறது. இதற்கு பின்னால் நின்று செயல்படுகின்ற சக்திகள் நாட்டில் அமைதியை நிலைநிறுத்துபவர்களா அல்லது நாற்காலியை அபகரிப்பவர்களா அல்லது இவர்கள் குழப்பம் செய்பவர்களா? சவுதி அரேபியாவில் உறுதியான
மன்னராட்சி நிலவி வருகிறது. அவர்களும் அண்டை நாட்டு மக்களின் போக்கை பார்த்து நாங்களும் எங்கள் நாட்டு மக்களுக்கு இன்னும் அதிக சலுகைகளை வழங்குவோம் என்று அறிவித்துள்ளது. எவ்வாறு இருப்பினும் இந்த சூழ்நிலையில் சில சக்திகள் வளர்கின்றன. இந்த சக்திகள் யாவும் புதிய உக்திகளையும் முயற்சிகளையும் கொண்டு இப்போது களத்தில் இறங்குவதற்கு திட்டங்கள் தீட்டுகின்றன என்று கூற வேண்டும். இதில் ஒரு பிரிவினர் பெரிய சக்திகளுக்கு நீங்கள் உங்களது முந்தைய கால அடிமைகளை நன்கு கண்டுவிட்டீர்கள், இப்போது எங்கள் சக்தியையும் பரிசோதித்து பாருங்கள் என்று அவர்களுக்கு உணர்த்துவதற்காக நிற்கின்றன. அல்லது முந்தைய ஆட்சியாளர்கள் தமது எஜமானர்களின் முன்னிலையில் சில மக்களை சமர்ப்பித்துவிட்டனர். அவர்களின் ஆட்சி முறை மற்றும் பாலிசி அதே பாலிசியாகத்தான் இருக்கும். அதே சமயம் அவர்களது சுயநலன்களும் பாதுகாக்கப்படும் என்ற வாக்குறுதியை வழங்கியவாறு ஆட்சிக்கு வருகிறார்கள். முகங்கள் மாறுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்து விடுவார்கள் அல்லது கொஞ்ச காலத்திற்கு நிம்மதி பெறுவார்கள். ஆனால் தற்போது மக்களுக்கிடையே உருவாகி வரும் சிந்தனையையும் கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற சான்றோர்களின் கருத்து கணிப்பையும் பார்க்கின்ற போது மிகவும் அதிக விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் பொதுமக்கள் இந்த மாதிரியான ஆட்சியை வெகுகாலம் வெற்றியடைய விட மாட்டார்கள் என்று கூறுகிறார்கள். எனவே நிம்மதியற்ற நிலை இன்னும் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. இரண்டாவது அபாயகரமான நிலைமை என்னவென்றால், மார்க்க வன்முறையாளர்களும் இந்த நிலையில் இருந்து பயனடைய முயற்சி செய்வார்கள், பயனும் வருகிறார்கள். தொடக்கத்தில் மிகவும் நீதியான ஆட்சியை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அல்லது நாங்கள் நீதியான ஆட்சியை நடத்தும் என்று வெளிக்காட்டிக் கொள்வார்கள். ஆனால் மெல்ல மெல்ல இவர்கள் குணத்தை காட்டுவார்கள். இதனால் முஸ்லிம்களுக்கு இன்னும் அதிக கஷ்டகாலம் தொடங்குவதற்கான அபாயம் இருக்கிறது. பெரிய சக்திகள் இதற்கு எதிராக வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் ஹிக்மத்தாக செயல்படும். அவை முஸ்லிம்களுக்கு குழப்பத்தை ஏற்படும் காரணமாக அமையும் என்பது தெரிந்ததே. பெரிய சக்திகள் சில குறிப்பிட்ட இடங்களில் நலன் பாதிப்பதை ஒருபோதும் பொறுத்து கொள்ளாது. பெரிய சக்திகளுள் நிலவும் பனிப்போர் இப்போது மெல்ல மெல்ல மீண்டும் உச்சத்தை நெருங்குகிறது. இதன் விளைவாக நிம்மதியற்ற நிலையும் பல்வேறு பிரிவினரின் காணப்படும் குழப்பங்கள் பக்கபலமாக கொண்டே செல்லும். சில மூன்றாவது உலக ஏழை நாடுகள், இவை முஸ்லிம் நாடுகள் என்றே நாம் கூற வேண்டும். இந்த நாடுகளில் காணப்படும் உள்பூசல்கள் பெரிய சக்திகள் அந்நாட்டில் இருந்து கண்டுவரும் ஏற்படும் மோதலின் காரணமாக நிலவுகிறது. நான் கூறியது போன்று நாடுகளில் இந்த கவலைக்குரிய நிலை அந்நாட்டின் நலனை பாதுகாக்க செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றவில்லை. ஆணவம் மற்றும் அண்மைகளாக உள்ளன. பிறகு முல்லாக்க நலம் அபரமானவர்கள் ஆவர். அமைதிக்கும் இவர்கள் பெரும் அபாயத்தை விளைவிக்க கூடியவர்கள் ஆவர். இந்த சூழ்நிலை இப்போது இன்னும் அபாயகரமாக வளர்ந்து வருகிறது. இதற்காக மிக அதிகமாக கவலைப்படுவதும் துவா செய்வதும் அவசியமாகும். பொறுப்புகளை அபகரிப்பதற்கும் செல்வங்களை சுருட்டுவதற்கும் இலாக்காவின் முக்கியத்துவத்தை மையமாக கொண்டு ஒவ்வொரு சக்தியும் அங்கு கால் பதிக்க முயற்சி செய்கிறது. முஸ்லிம் உலகில் அக மற்றும் புற சக்திகளால் யார் இவைகளை முதலில் அபகரிப்பது என்று மல்யுத்தம் நடந்து வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் வதைக்கப்படுகிறார்கள். நாடு சில அடிகள் முன்னேறினால் சுயநலவாதிகள் அல்லது சுயநல சக்திகள் நாட்டை பல அடிகள் பின்னுக்கு தள்ளிவிடுகின்றார்கள். ஒரு காலத்தில் ஈராக்கை பற்றி இது மிகவும் வேகமாக வளர்ந்து வருகிறது என்றும், ஈராக்கிற்கு வந்தால் ஐரோப்பாவின் மிகவும் முன்னேறிய நாட்டிற்கு வந்தாற்போல் தோன்றுகிறது என்றும் கூறினார்கள். ஆனால் கடந்த 20 ஆண்டுகளாக அங்கு நடந்து வரும் குழப்பங்கள் மற்றும் நிம்மதியற்ற சூழ்நிலையும் போரும் அந்நாட்டை சுடுகாடாக மாற்றிவிட்டது. ஈராக்கின் இந்த நிலையோடு அரபு உலகு குறிப்பாகவும்
அரபு நாடுகளை ஒட்டியுள்ள சில ஆப்பிரிக்க இஸ்லாமிய நாடுகளில் பொதுவாகவும் நிம்மதியற்ற மிகுந்துவிட்டது. பெரும் சக்திகள் செல்வங்கள் கிடைக்கும் இடங்களை குறிவைத்து தமது கால் பதிக்க விரும்புகின்றன. பெயர் தாங்கிய இஸ்லாமிய அமைப்புகளும் அங்கு விரும்புகிருந்தும் பசுமையான தோட்டங்கள் காட்டப்படுகின்றன. அரசியல்வாதிகள் உண்மையானவர்களாக இருந்தால் ஆட்சியாளர்கள் தமது குடிமக்களுக்கு மனப்பான்மையுடன் நன்மையை நாடினால் அவர்களது உரிமைகளை பாராட்டு வந்தால் நாட்டில் ஒருபோதும் நிம்மதி கெடாது. வன்முறையாளர்களின் இயக்கங்கள் வளர வாய்ப்பு கிடைக்காது. அந்நிய சக்திகள் தவறான முறையில் தனது நலனை பெற வாய்ப்பு கிடைக்காது. சுருக்கமாக கூறுவதென்றால், இப்போது எங்கும் காணப்படுகின்ற நீதி உலகத்தை அழிவின்பால் கொண்டு செல்கின்றது. உண்மையான இறை அச்சம் பிறக்கவில்லை என்றால், நீதி நிலை பெறவில்லை என்றால், இன்று இல்லை என்றால் நாளை இந்த அழிவுகளும் போரும் முழு உலகத்தையும் அபகரித்துவிடும். இதற்கான காரணமாக சில முஸ்லிம் நாடுகளே கூட ஆகிவிடலாம். இதுவும் வெகு தூரத்தில் இல்லை. எனவே மிகவும் அதிக கவலைக்குரிய நிலை இதுவாகும். இறைவன் இஸ்லாமிய உலகிற்கு நீதியை விரும்புகின்ற தலைவர்களையும் இரையச்சமுடைய ஆட்சியாளர்களையும் வழங்குவானாக. திருக்குரானின் கட்டளை தாவனு அலல் பிர் வத் தக்வா, நேர்மையிலும் இறை அச்சத்திலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவுங்கள் என்பதன்படி செயல்படுபவர்களாக இருப்பார்களாக. உண்மையான முறையில் ஒத்துழைப்பு தருபவர்களாகவும் ஒத்துழைப்பு வேண்டுபவர்களாகவும் இருக்க வேண்டும். பொதுமக்களிடம் இறையச்சத்தின் நிலை கொண்டவாறு நன்மைக்காக ஒத்துழைப்பு வேண்டினால், நன்மையின் பேரில் அண்டை நாட்டவர்களுடன் ஒத்துழைப்பு வேண்டால், இறை படைப்பினங்களுடன் இறையச்சத்தின் நிலை கொண்டவாறு உரிமையை பேணி வந்தால் அமைதி நிலை பெறுவதுடன் நாடும் முன்னேறும். வெளிப்படையாக பார்க்கும்போது தாவனு அலல் பிர்ரி வத் தக்வாவின் நிலை தென்படவில்லை. மாறாக எல்லா புறமும் ஜஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர், நிலத்திலும் கடலிலும் குழப்பம் பரவியுள்ளது என்ற நிலைதான் காணப்படுகிறது. நான் முன்னதாக கூறியது போன்று இந்நிலையில் நாம் துவாதான் செய்ய முடியும், அல்லது அதிகபட்சமாக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மக்கள் வரைதான் நாம் நமது குரலை எட்ட வைக்க முடியும். இன்று அஹ்மதிகள் தான் இவ்வுலக அமைதிக்கு உத்தரவாதம் ஆவார்கள். இன்று உலக சுகபோகங்களைத்தான் எல்லாம் என்று நம்பி வாழ்கிறது. ஆனால் அஹ்மதி உயிருள்ள ஓர் இறைவனின் அடையாளங்களை பார்க்கும்போது இறைவனை மட்டுமே நம்புகின்றார். இறைவனின் வல்லமையின் வெளிப்பாட்டை பார்க்கின்றார். இறை அச்சத்தை உள்ளத்தில் நிலைபெறச் செய்ய முயற்சி செய்கின்றார். இதற்காக இறைவனிந்தால்தான் எல்லாம் ஆகும். வங்காளதேசத்தைச் சேர்ந்த ஒரு ப்ரொஃபசர் சாஹிப் சில தினங்களுக்கு முன்னால் என்னை சந்திக்க வந்தார். அவர் ஜமாத்தே அஹ்மதியா உலகில் பெரும்பான்மையினராக ஆகும்போது பிற மதத்தவரின் மீது அநீதி இழைக்காது, மக்களின் உரிமைகள் அபகரிக்கப்பட மாட்டாது என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று கேட்டார். அதற்கு நான், மக்களின் உள்ளங்களை வென்று உலகில் பெரும்பான்மையினராக உருவெடுக்கின்ற சமுதாயம் பலவந்தத்திற்கு பதிலாக மக்களிடம் அன்பின் தூது செய்தியை எடுத்துச் செல்கின்ற சமுதாயமாக இருக்கும். அநீதியை இழைக்காது, மாறாக அன்பையும் நேசத்தையும் பரப்புகிறது. இவ்வாறான சமுதாயத்தின் குறிக்கோள் இரையச்சமாக இருக்கும். இறைவனின் திருப்தி அதன் நோக்கமாக இருக்கும். அது நன்மையில் ஒத்துழைப்பு தருவதாகவும் நன்மையில் ஒத்துழைப்பு பெறுவதாகவும் இருக்கும். பிறகு ஹிலாஃபத்தே ராஷிதாவின் நிலைப்பாடு நீதியை நிலைநாட்டுவதற்கே ஆகும். மக்களுக்கு உரிமையை பெற்றுத் தருவதற்காக ஆகும், உரிமைகளை அபகரிப்பதற்காக அல்ல. ஹிலாஃபத்தின் பையத்தை பெற்ற அரசாங்கம் இறை படைப்பினங்களின் உரிமையை பேணுவதன் பக்கம் தான் கவனம் செலுத்துமே தவிர உரிமைகளை அபகரிப்பதற்காக முயற்சி செய்யாது. மனித பலவீனங்களின் காரணமாக சில தீர்ப்புகள் தவறாகவும் ஆகிவிடலாம். ஆனால் இரையச்சம் இருப்பின் அவை சீர்திருந்தி விடுகின்றன. எவ்வாறு இருப்பினும் மௌலவிகளின் சொல்லை கேட்டு திருக்கு அஞ்சியும் மிகப்பெரிய எண்ணிக்கையில் ஆன முஸ்லிம் மக்களால்
உண்மையான முஸ்லிம்களாகிய அஹ்மதிகளுக்கு எதிராக அநியாயமும் வரம்பு மீறல்களும் செய்யப்படுகின்றன. இது எதிரிகளின் செயல்பாடாகும். இவர்கள் தங்கள் செயல்களின் தொடர்ந்து ஈடுபட்டிருந்த போதிலும் அஹ்மதிகள் தற்போதைய சூழ்நிலையில் நிம்மதி இழந்தவர்களாக உள்ளனர். எனக்கு எழுதுகின்ற கடிதத்தின் மூலம் சிலர் இதை என்னிடம் வெளியிடுகின்றனர். இஸ்லாத்தின் இன்றைய உலகை காணும் போது நாங்கள் கவலைக்கு ஆளாகின்றோம் என்று கூறுகின்றார்கள். எனவே நமது கடவென்றால் எல்லா நிலையிலும் முஸ்லிம்களுக்காக கவலைப்பட வேண்டும், அவர்களுக்காக அனுதாபம் கொள்ள வேண்டும், அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம் இதை செய்து கொண்டே இருப்போம். இறுதியில் நான் மீண்டும் கூறுகிறேன், இஸ்லாமிய நாடுகளில் வசிக்கின்ற அஹ்மதிகளுக்கு செல்வாக்கு இருக்கும் என்றால் இஸ்லாமிய அரசியல்வாதிகளிடம் ஆட்சியாளர்களிடமும் நீங்கள் இப்போது சுதாரிக்கவில்லை என்றால், நீதியையும் இறையச்சையும் நிலைநாட்ட முழுமையாக முயற்சி செய்யவில்லை என்றால், முல்லாக்களின் பிடியிலிருந்து உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்ளவில்லை என்றால், வன்முறையை தூண்டும் அமைப்புகளை நெருக்கமாக நீங்கள் கண்காணிக்கவில்லை என்றால், மக்கள் மதத்தின் பெயரால் சில நாடுகளில் ஆட்சியை கைப்பற்ற முயற்சி செய்தாலும் அது ஆச்சரியப்படுவதற்கில்லை. பிறகு மதத்தின் பெயரால் மிகவும் அபாயகரமான விளைவுகள் ஏற்படும். இதன் விளைவாக பொதுமக்களை இன்னும் அதிக இருள் தள்ளிவிடுவர். மார்க்கத்தின் பெயரால் ஒரு பிரிவினர் இன்னொரு பிரிவினரின் மீது கொடுமை இழைத்துக் கொண்டே செல்வார்கள். இந்த பதற்றத்திற்கு சூழ்நிலையில் பெரிய சக்திகளுக்கு தங்கள் விருப்பப்படி உருவ வாய்ப்பு கிடைத்துவிடும். அமைதியை நிலைநாட்ட வந்தோம் என்ற பெயரில் உங்கள் நாட்டில் வந்து உட்கார்ந்து கொள்ள நீங்களே அனுமதி சான்றிதழ் வழங்கிவிடுவீர்கள். இதனால் மீண்டும் குழப்பம் ஏற்படும், உயிர் சேதம் ஏற்படும். நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நீங்கள் அடிமைத்தனம் என்ற சங்கிலியால் பிணைக்கப்படுவீர்கள். நிச்சயமாக நடந்தே தீரும். இதனால் பிறகு ஒரு பெரிய போர் உலகத்தை ஆட்டி படைத்துவிடும். இதற்கும் வாய்ப்பு உள்ளது. அல்லாஹ் கருணை காட்டுவானாக. முஸ்லிம் சமுதாயத்திற்கும் இஸ்லாமிய வழிகாட்டிகளுக்கும் இறைவன் நல்லறிவை வழங்குவானாக. இறை அச்சத்தை உள்ளங்களில் உருவாக்குபவர்களாக இவர்கள் ஆகட்டுமா. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.